இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். விடுமுறைக்கு பிறகு இந்த நாளில் பயணத்தை, படிப்பை, தொழிலை, பணியை, வாழ்வை அல்லது ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்க கூடும். அத்தனையும் நம்முடைய தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல உடனத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். உங்களோடு இணைந்து நானும் செபிக்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். இன்று ஆண்டவரை விமர்சிக்கின்றார்கள். பேய்களின் தலைவன் என்று கூறுகிறார்கள். பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று கூறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரியே, இப்படித்தான் ஒரு பங்கில் மொட்டை கடிதாசி எழுதக்கூடிய நபர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் எந்த குருவானவர்கள் பங்கு தந்தையாக வந்தாலும் அவருடைய பெயரை கெடுப்பதற்காகவே மொட்டை கடிதாசி எழுதுவதில் தலை சிறந்தவர். நாட்கள் ஓடின, வயதாகிவிட்டது. அப்போது இருந்த பங்கு தந்தைக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவரிடம், சாமி, நான் ஒரு பெரிய பாவி ஆயிட்டேன். நான் இங்க வந்த எத்தனையோ பங்கு தந்தையருடைய பெயரை கெடுத்துட்டேன். மொட்டை கடிதாசி எழுதி மொட்டை கடிதாசி எழுதியதுக்கு காரணமே இந்த வலது கரம் தான். அதனால சாமி, நீங்க ஒண்ணு செய்யணும். நான் இறந்த பிறகு முதலில் என்னுடைய வலது கரத்தை வெட்டிருங்க. நீங்க வெட்டினாதான் என் ஆன்மா சாந்தி அடையும். கடைசி ஆசையா நீங்க அதை நிறைவேற்றுங்க சாமி என்று கூறினார். நாட்கள் ஓடின. அந்த மொட்டை கடிதாசி எழுதக்கூடிய நபர் இறந்து விட்டார். பங்கு பேரவையோடு பங்கு தந்தை சென்று அவருடைய இறுதி ஆசையை நிறைவேற்றலாம் என்று இறந்த உடனே அவருடைய வலது கரத்தை வெட்டி எடுத்தார்கள். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து பங்கு தந்தையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போதுதான் தெரிய வருகிறது, அவர் இறப்பதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக ஒரு கடிதத்தை அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கொடுத்திருந்தாராம். இப்போது இருக்கக்கூடிய பங்கு தந்தை என் மேல் கோபம் கொண்டிருக்கின்றார். அதுவும் நான் செத்தாலும் என்னுடைய வலது கரத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தெரிய வந்ததாம். அதற்கு பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள், இவன் இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான் என்று. பிரியமான சகோதர சொல்லி, இப்படித்தான் ஒரு சில நபர்கள் காரணமின்றி ஒரு சில குருக்களை பற்றியும் அருட்சுகதிகளை பற்றியும் ஒரு சில நபர்களை பற்றியும் மொட்டை கடிதாசி எழுதுவது, அவர்களை விமர்சிப்பது, அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, இவ்வாறாக நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இன்றைய நாளில் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழுகின்றன. பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பொறுக்க முடியாமல் பேய் பிடித்தவன் என்று கூறுகிறார்கள். பேய்களை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று கூறுகிறார்கள். அதற்குத்தான் ஆண்டவர் கேட்கின்றார், பேய்களை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களுடைய மூதாதையர்கள் யாரை வைத்து பேய்களை ஓட்டினார்கள்? வலிமை மிக்கவரை கொண்டு வலிமை அற்றவர் வலிமை மிக்க சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் என்றெல்லாம் கூட பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது சமீபத்தில் என்னுடைய உற்றார் உறவினர்கள் இங்கு வந்திருந்தார்கள். வந்த உடனே நேரம் போவதற்காக இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் என்று சென்றார்கள். சென்றவர்கள் பாதி பேர் உள்ளே சென்றார்கள், பாதி பேர் வெளியே நின்று விட்டார்கள். உள்ளே செல்லக்கூடிய நபர்கள் வெளியே நின்று கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து, கோயிலுக்குள்ள வாங்க என்று கூப்பிட்டார்களாம். அதற்கு, இல்லை நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என்று சொல்ல அவர்கள் சொன்னார்களாம், வெளியில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குது. பேய் பிடிக்காத நபராக நீங்க உள்ளர வந்திருப்பீங்க என்று கூறினார்களாம். பிரியமான சகோதர சோலே, இதுதான் இன்றைய நிலைமை. ஒருவருடைய விசுவாசம், ஒருவருடைய நம்பிக்கை, ஒருவருடைய அந்த கோட்பாடு கூட இல்லாத பொல்லாத விமர்சனத்தை வைத்து ஒருவரை கேலி கிண்டல் பண்ணுவது,
அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் கேள்விக்குறியாக மாற்றுவது. பேய் பிடித்தவர் இன்னொரு நபரை பேய் பிடித்து விட்டது என்று கூறினால் இது நியாயமா? இன்றைய நாளுடைய நற்செய்தியிலும் அதுதான் நடக்கின்றது. ஆண்டவரை பார்த்து, இறைமகனை பார்த்து, மெசியாவை பார்த்து, இரட்சகரை பார்த்து பேய்களெல்லாம் அவரை யாரென்று அடையாளம் கண்டு கொண்டன. எங்களை ஒழிக்கவா வந்தீர், நாசரேத்து இயேசுவே என்று கூட எத்தனை முறை எத்தனை பேய் பிடித்த நபர்கள் வெளிப்படையாக சொன்னதை நாம் பார்த்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சோலே, இந்த அருமையான இனிமையான நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் அதுவும் சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க விசுவாசம் கொண்டிருந்தோம் என்றால் அதை அசைக்கவும் அதை ஆட்டவும் அந்த நம்பிக்கை குறைக்கவும் நற்கருணை மீதும் அன்னை மரியாளும் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைப்பதற்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிரிந்து போன சபையாரும் மற்றவர்களும் பல முயற்சிகள் எடுக்கலாம். அவை அத்தனை பேரும் பேய் பிடித்தவர்கள். அவர்களை நம்பி எதிலேயும் சேர வேண்டாம், இறங்க வேண்டாம். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் ஒருபோதும் அசைக்காமல் இருந்தோம் என்றால் நம் தேவன் நம்மோடு உடனிருக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லி, இன்று பேய்களை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார்கள். இதோ எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ பேரு மாறியான குறி சொல்லக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நம் தேவன் அத்தனைக்கு மேலானவர். அவரை நம்புவோருக்கு அல்லது அவர் மேல் நம்பிக்கை வைப்போருக்கு எந்த ஒரு தீய சக்தியும் அவரை அணுகாது, எந்த ஒரு தீ வினைகளும் அணுகாது. யாரும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு செய்வனையும் வைக்க முடியாது. பிரியமான சகோதர சொல்லே, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ இந்த நாள் அழைக்கப்படும். இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அன்று உம்மை பார்த்து பேய்களின் தலைவன் என்று கூறினார்கள், பெயர்சொல்லை கொண்டே நீ பேய்களை ஓட்டுகிறீர் என்று கூறினார்கள். அந்த பரிசேயரும் சதுசேயரும் உண்மையில் எப்போது பார்த்தாலும் குற்றம் சுமத்தக்கூடிய நபர்கள். எங்க வாழ்க்கையில காரணமே இன்றி எங்களை பற்றி இல்லாத பொல்லாது பேசுவது, கமெண்ட் அடிப்பது, அல்லது வேறு ஏதாவது எங்காவது விமர்சனம் பண்ணுவது, அல்லது வேறு எங்காவது பெயரை கெடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது நடைந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்பா, அதையெல்லாம் நாங்கள் பார்த்து சூழ்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல், இதோ நீர் எங்கள் பக்கம் இருக்கின்ற போது அத்தனையும் தோற்று போகும். உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பாடுக்கும் கற்புக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகரக்கூடிய மக்களாய் வாழ்கின்ற போது எங்களுக்கு என்ன குறை? எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தாலும், யார் எது பேசினாலும், இதோ நாங்கள் எங்களுடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் பாதையில உன் வழியில நடக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்க முடியாது. ஆசீர்வாதத்தை தாரும் நல்ல பிதாவே. ஆமென்.